ஷங்கர் மீது லைக்கா நிறுவனம் ஒரு பெரிய நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதனால் இந்தியன் திரிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இந்தியன் 3 திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கு முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ இந்தியன் 2, இந்தியன் 3 இந்த 2 திரைப்படத்தையும் ஒரே நேரத்தில் தான் ஷூட்டிங் பண்ணாங்க. இதில் இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்தியன் 3 திரைப்படத்தில் சில காட்சிகள் ரீஷூட் பண்ணணும். அதில் இந்தியன் 2 திரைப்படத்தில் பயங்கரமாக கலாச்சாங்க. அது இந்தியன் 3ல இருக்கக்கூடாது அப்படி சொல்லி ஷங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரீஷூட் பண்ணாமல் ஷங்கர் அவர்கள் தன்னோட அடுத்த திரைப்படத்தோட வேலையில் இறங்கி விட்டார்கள். கேம் சேஞ்சர் திரைப்படத்தை எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் தான் லைக்கா நிறுவனம் ஷங்கருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்தியன் 3 திரைப்படத்தை முடித்து கொடுக்காம நீங்கள் எந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஷங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் இந்தியன் 3 திரைப்படத்தோட ஒர்க் முடிந்தால் தான் அதுக்கான பதில் ஷங்கர் அவர்கள் சொன்னால் மட்டுமே கேம் சேஞ்சர் திரைப்படத்தை தமிழகத்தில் ரிலீஸ் பண்ண நாங்கள் விடுவோம் அப்படிங்கிற நோட்டீஸ் லைக்கா நிறுவனம் ஷங்கருக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ ஷங்கர் அவர்கள் மிகப்பெரிய ட்ரபிளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் கேம் சேஞ்சர் தயாரிப்பு நிறுவனம் ட்ரபிளில் இருக்குது. ஏன்னா கேம் சேஞ்சர் திரைப்படம் தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த சமயத்தில் தமிழகத்தில் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையை லைக்கா நிறுவனம் உருவாக்கி கொண்டு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஷங்கர் அவர்கள் செய்வது சரியா இல்லை லைக்கா நிறுவனம் செய்வது சரியா?